சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நியூக்ளியர் கெமிஸ்ட்ரியில் என்ன மாதிரி சம், அதாவது எப்படின்னா டீ ஆஃப் கொடுத்து இல்லை டோட்டல் லைஃப் டைம், அதாவது என்னென்ன டீ கொடுத்து, அதாவது எப்படின்னா ஒரு லைஃப் டைம் கொடுத்து நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. அதாவது எப்படின்னா n0 ஈக்குவல் டு nt 2 பவர் t பை டி ஆஃப். இல்லை சில பேர் இந்த டீயை வந்து டோன்னு சொல்லுவாங்க. இப்படி டோனை இப்படி போடுவாங்க. அதாவது எப்படின்னா இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆவரேஜ் லைஃப் டைம்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா ஆவரேஜ் லைஃப் டைம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது அதெல்லாம் நம்ம ரொம்ப பார்க்க வேண்டாம், இதை பார்த்துக்கலாம். n0னா அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இந்த பிகினிங். சரியா? அதாவது அமௌண்ட், இனிஷியல் அமௌண்ட், அதாவது இந்த இனிஷியல் இல்லை பிகினிங் எதனாலும் போட்டுக்கலாம். இது அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் ஆஃப்டர் டி டைம். சரியா? அதாவது ஆஃப்டர் டி டைம். அதாவது இது இப்போ ஒரு கொஸ்டின் பார்த்தோம்ல, அதாவது எப்படின்னா கோபால்ட் ஏதோ ஒரு ரேடியோ காம்பவுண்டு அதை என்ன எடுத்திருக்கோம், இனிஷியலாக 1 mg எடுத்திருக்கோம். அதோட டி ஆஃப் என்ன சொல்லியிருக்காங்க, 5.27 இயர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ 5.27 இயர்ஸில் இதோட பாதி இது குறைஞ்சிரும். நம்மகிட்ட என்ன கேட்காங்கன்னா 1 இயருக்கு எவ்வளோ இது, அதாவது எத்தனை கிராம் நம்மளுக்கு குறைஞ்சிருக்கும், எத்தனை மில்லிகிராம் டிக்ரீஸ் ஆகிருக்கும், அதாவது கேட்பாங்க. ஓகேவா? இப்போ அது ஒன்றும் இல்லை, அந்த ஃபார்முலாவில் போடலாம். n0 ஈக்குவல் டு nt 2 பவர் t பை டி ஆஃப். ஓகேவா? இப்போ n0னா என்னது, 1 mg. இப்போ நமக்கு nt தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? அதை அடுத்தது என்ன போடணும், 2 இன்ட்டு t என்னது 1 இயர். ஓகேவா? அப்போ இங்கே எவ்வளோ டி ஆஃப் கொடுத்துருக்காங்க, 5.27 இயர். ஓகேவா? இப்போ கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதை வச்சு எப்படி கண்டுபிடிக்கலாம், ஒன்றும் இல்லை, எல்லாத்துலேயும் லேன் எடுங்க, லேன் ஆன் போத் சைட்ஸ். சரியா? லேன் ஆன் போத் சைட்ஸ். சரியா? ஓகேவா? இப்போ லேன் 10 பவர் மைனஸ் 3, அதாவது 1 mg ஈக்குவல் டு 10 பவர் மைனஸ் 3 கிராம். ஓகேவா? அப்போ அடுத்தது லேன் nt. லேண்டில் மல்டிப்ளை இருந்தால் என்ன வரும், ப்ளஸ் வருமா, லேன் 2. மேலே பவரில் இருந்துன்னா கீழே எழுதிக்கலாம். அப்போ 1 டிவைடட் பை 5.27. ஓகேவா? அடுத்தது இப்போ இதை இங்கே அப்படியே கொண்டு போயிருங்க. அடுத்தது எழுதிக்கிறோமா, லேன் 10 பவர் மைனஸ் 3 லேன் nt plus 1 by 5.27 லேன் 2. இப்போ நம்மளுக்கு லேன் nt தான் தேவை. சரியா? அதாவது nt தேவை, இப்போ லேன் nt வச்சுக்கிடுவோம். ஓகேவா? அப்போ லேன் 10 பவர் மைனஸ் 3 மைனஸ் 1 டிவைடட் பை 5.27 லேன் 2ன்னு வருமா? இப்போ லேன் 10 பவர் மைனஸ் 3க்கு டைரக்டாக மைனஸ் 3ன்னு போடக்கூடாது, அது தப்பு. லாக் 10 பவர் மைனஸ் 3 தான் என்னது, மைனஸ் 3. ஓகேவா? லேனோ 10 பவர் மைனஸ் 3க்கு வந்து என்னதுன்னா ஒன்று லேன் 10 பவர் மைனஸ் 3 நம்ம கேல்குலேட்டரில் தான் கண்டிப்பாக போடணும். ஓகேவா? லேன் 10 பவர் மைனஸ் 3 இல்லை, அதுக்கும் ஒரு ஷார்ட்கட் சொல்லித்தரேன். லேன் 10 பவர் மைனஸ் 3 எவ்வளோனா மைனஸ் 0.69. இல்லை ஒன்றும் இல்லை, லேன் 10 பவர் மைனஸ் 3யை மைனஸ் 3 போட்டுட்டு 2.023ஆல் பெருக்கிட்டிங்கன்னா லேன் 10 பவர் மைனஸ் 3 வந்துடும். சரியா? ஒன்றும் இல்லை, நம்ம லேண்ட்லேருந்து லாகு கன்வெர்ட் பண்ணால் எவ்வளோ போடுவோம், 2.303 போடுவோமா, 2.303 லாகுன்னு போடுவோமா, அதை தான் இதில் 2.3 மல்டிப்ளை பண்ணிட்டோன்னா இது வந்துடும் 6.9. ஓகேவா? அப்போது லேனுக்கு எவ்வளோ 0.69. அடுத்தது எவ்வளோ, லேன் 2க்கு எவ்வளோ வேல்யூ 0.69. ஓகேவா? டிவைடட் பை 5.27. ஓகேவா? இதை என்ன எடுத்துக்கலாம், டைரெக்டாக இங்கே எடுத்துட்டு 6.9 plus 0.69 divided by 5.27. இப்போ 0.69க்கு நம்ம கால்குலேட்டர்லேயே போட்டுற வேண்டியதான். டிவைடட் பை 5.27 எவ்வளோ ஆச்சு, மைனஸ் 6 வெளியே எடுத்துட்டு ப்ளஸ் 0.13 ஆச்சு. சரியா? 13 ஆச்சு. ப்ளஸ் ப்ளஸ்
ப்ளஸ் 6.9 சரியா? எவ்வளோ ஆச்சுன்னா அரவுண்ட் எவ்வளோ இருக்குது, -7.03 இருக்குது சரியா? அதாவது என்ன இருக்குது, லேன் என்டி எவ்வளோ இருக்குது, -7.03 இருக்குது சரியா? இப்போ என்டி வேணா என்ன ஆயிரணும், லேன் இங்கே கொண்டு போனால் எனக்கு அப்போ என்டி ஈக்குவல் டு இ பவர் -7.03. அப்போ இ வேல்யூ நம்ம எங்கே போட்டுடலாம், கால்குலேட்டர்ல போட்டுடலாம். இ பவர் -7.03 ஈக்குவல் டு எவ்வளோ வருது, 0.884 எவ்வளோ 10⁻³ கிராம் வருது. அதாவது என்னன்னா இதை பார்த்தோன்னே அந்த ஆப்ஷனில் இதே மாதிரி பக்கத்தில் கொஸ்டின் ஆன்சர் கொடுத்துருப்பான், அதை கிளிக் பண்ணிடக்கூடாது, தப்பு. என்ன அர்த்தம்னா ஒன்றும் கிடையாது. அதாவது எப்படின்னா ஒரு வருஷம் கழிச்சு இவ்வளோ கிராம் இவ்வளோ எம்ஜி எவ்வளோ இருக்கும், இவ்வளோ எம்ஜி நமக்கு கையில் இருக்கும். 1 எம்ஜி நீங்கள் கையில் எடுக்கும் போது ஒரு வருஷம் கழிச்சு பார்க்க பெட்டிக்குள்ள தூக்கி வச்சுட்டிங்கன்னா வெயிட் எடுத்து பார்த்தீங்கன்னா 0.884 கிராம் என்ன இருக்கும் நம்மளுக்கு கையில் இருக்கும். அப்போது கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்கானா எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் டிஸ்இன்டகிரேட், அதாவது 1 எம்ஜியில் எத்தனை எம்ஜி நம்மளுக்கு கழிஞ்சிருக்குன்னு தான் கேட்டிருக்கான். அப்போது இது ஆக்சுவலி எவ்வளோ இருக்கும், 0.12 எம்ஜி எவ்வளோ ஆயிடுச்சு நம்மளுக்கு கழிஞ்சிருக்கு. இதுதான் ஆன்சர். அதனால் அதுக்கு ஆன்சர் எவ்வளோ, ஆப்ஷன் சி நினைக்கேன். இந்த கொஸ்டினை பாருங்கள், டெலகிராம் குரூப்பில் இருக்குது. இதே மாதிரி எல்லா இதுக்கும் போட்டுருக்கலாம். அதாவது எப்படின்னா என்டி என்ன N0 என்ன நம்மளுக்கு புரிஞ்சிட்டுனா விளங்கிட்டுனா இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.